மே மாதம் 2026 ஏற்பட்ட மழையால் திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடம் சேமிக்கப்பட்டிருந்த அல்லது பரவலாக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் சேதமடைந்திருக்கின்றன. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு இணங்க அரசு செயல்பட வேண்டும். ஆனால் வள்ளுவருக்கு காவி சாயம் பூசுவதா வெள்ளை சாயம் பூசுவதா என்று யோசித்து கொண்டிருந்தால் உழவர்களின் தலையில் மண்ணை அள்ளி போடுவதற்கு சமம். உழவர்கள் கஷ்டப்பட்டு விளைவிக்கின்ற நெல் மூட்டைகளை பாதுகாப்பாக வைப்பதற்கு 60 ஆண்டுகளாக என்ன செய்திருக்கிறது இந்த அரசு என்று மக்கள் வினவ வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நினைக்கிறேன். ஆகையால் இப்பொழுது தர்மபுரம் ஆதீனம் அவர்களிடம் சென்று நெல் மூட்டைகளை பராமரிக்க இடம் தாருங்கள் என்று கேட்கின்றனர். அப்பொழுது மக்களின் வரிப்பணங்கள் எவ்வாறு செலவிடப்படுகிறது என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. கஷ்டப்பட்டு விளைவிக்கின்ற நெல் மணிகளை சேகரிக்க முடியாத அரசாங்கம் என்ன அரசாங்கம் என்று நினைக்க தோன்றுகிறது. ஆகவே வள்ளுவரின் வாக்கை பின்பற்றும் அரசாங்கம் என்பது வள்ளுவருக்கு சிலை வைத்தால் மட்டும் போதாது, அவரது வாக்கினை காப்பாற்ற வேண்டிய அரசாக இருக்க வேண்டும். அதாவது விவசாயிகள் இல்லை என்றால் நாட்டில் எந்த சுபிக்ஷமும் இருக்காது. அப்படி விவசாயியை போற்ற வேண்டும் என்றால் அந்த பாதுகாப்பான தானிய கிடங்குகள் உருவாக்கப்பட்டு தீர வேண்டும். நன்றி, வணக்கம்.